கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திற்கு மகிமை. உங்கள் அனைவருக்கும் என் ஸ்தோத்திரங்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நமக்கு வெற்றி தரும் வேத வசனமும் பாடலும் என்ற இந்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்குரியதான வேத வசனம் என்ன அப்படி பாத்தீங்கன்னா, உபாகமம் 32:4 சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் கன்மலை, அவர் கிரியைகள் உத்தமமானது, அவர் வழிகளில் எல்லாம் நியாயம், அவர் நியாயக்கேடில்லாத சத்தியமுள்ள தேவன், அவர் நீதியும் செம்மையுமான தேவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த தேவன் அவர் கன்மலை அப்படின்றத 1 சாமுவேல் 2 வசனத்துல அன்னாள் மிகவும் அருமையா சொல்றாங்க. கர்த்தரை போல பரிசுத்தம் உள்ளவர் இல்லை, உம்மை அல்லாமல் வேறொருவரும் இல்லை, எங்கள் தேவனை போல ஒரு கன்மலையும் இல்லை என்று சொல்லி அன்னாள் பாடுகிற பாட்டாய் அது காணப்படுகிறது. ஆமே. அப்போ அன்னாள் அந்த அளவுக்கு கர்த்தரை கன்மலையாய் பற்றி கொண்டிருந்த அந்த அனுபவத்தை அவர்கள் அந்த இடத்திலே சொல்வதை நம்மளால பார்க்க முடியும். அப்ப அந்த கன்மலையான அந்த கர்த்தர் நமக்கு செய்யும் காரியம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, சங்கீதம் 27:5 சொல்லப்பட்டிருக்கிறது. தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து, என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து, என்னை கன்மலையின் மேல் உயர்த்துவார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப கன்மலையின் மேல் அவர் உயர்த்துவார் என்றால், அவர் எப்படி உயர்த்தப்பட்டிருக்கிறாரோ அவருக்குள்ள நம்மளை வைத்திருப்பதினாலே நம்மளையும் அவருடைய ஸ்தானத்துக்கு கொண்டு போகும்படியாக நம்மளை உருவாக்கி உருமாற்றி கொண்டிருக்கிறார் தேவன், கன்மலையாகிய தேவன். ஆமே. அதற்கு நம்மை அர்ப்பணிப்போம். அவர் கன்மலையின் மேல் நம்மளை உயர்த்துவார். ஹல்லேலூயா. அப்ப சொல்லப்பட்டிருக்கிற அந்த கன்மலையில உயர்த்தி வைக்கும் பொழுது நமக்கு என்ன கிடைக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, சங்கீதம் 81:16 சொல்லப்பட்டிருக்கிறது. உசிதமான கோதுமைனால் அவர்களை போஷிப்பார், கன்மலையின் தேனினால் உன்னை திருப்தியாக்குவேன் என்று சொல்லுகிறாமே. அப்ப கண்மனையிலிருந்து ஒரு தேன் வருகிறது. அந்த தேன் தான் ஆண்டவருடைய வசனம். அந்த வசனத்தினாலே ஆண்டவர் நம்மளை என்ன பண்றாருன்னா திருப்தி ஆக்குகிற தேவனா இருக்கிறார். திருப்தியாக்கி தினமும் நடத்துவார். அவர் கண்மலையா இருக்கிறபடினாலே அவருக்குள்ள ஒளித்து மறைத்து வைத்து நம்மளை பாதுகாத்து, தீங்கு நாளில் நாம் அழியாதபடிக்கு நம்மளை காக்குகிற கண்மலையாகிய இயேசு கிறிஸ்துவை நாம் பற்றி கொள்ளுவோம். அவர் கண்மலையின் மேல் நம்மளை உயர்த்தி அந்த கண்மலை தேனினாலே நம்மளை திருப்தியாக்க அவர் போதுமானவராயிருக்கிறார். ஆமே. God bless you. இது உணர்த்தும் வண்ணமாக ஒரு பாடலை பாடி தேவ நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. எந்தன் உயர்ந்த கண்மலையே, என்றும் மாறா அடைக்கலமே, உன்னதா உன் மறைவினில் வந்தடைந்து உந்தன் நாமத்தை உயர்த்திடுவே, உன்னதா உன் மறைவினில் வந்தடைந்து உந்தன் நாமத்தை உயர்த்திடுவே, எந்தன் உயர்ந்த கன்மலையே, என்றும் மாறா அடைக்கலமே, எந்தன் உயர்ந்த கன்மலையே, என் பலன் விளங்கும் பூரணமாக உன் பலவீனத்தில் என்றுரைத்தீ, கிளையாத்தின் ஔஷதமாய் திகழ்ந்தீ, இயேசுவே நீர் எனக்கு என் பலன் விளங்கும் பூரணமாக உன் பலவீனத்தில் என்றுரைத்தீ, கிளையாத்தின் ஔஷதமாய் திகழ்ந்தீ, இயேசுவே நீர் எனக்கு எந்தன் உயர்ந்த கன்மலையே, என்றும் மாறா அடைக்கலமே, உன்னதா உன் மறைவினில் வந்தடைந்து உந்தன் நாமத்தை உயர்த்திடுவே, உன்னதா உன் மறைவினில் வந்தடைந்து
உந்தன் நாமத்தை உயர்த்திடுவேன். தற்பரா உந்தன் சாயல் நான் அணிய அர்ப்பணம் என்னை அபிஷேகித்தே நிறுத்திடும் உம்மில் தேறினோனாக நின் திரு சந்நிதியில். தற்பரம் உந்தன் சாயலை அணிய அர்ப்பணம் என்னை அபிஷேகித்தே நிறுத்திடும் உம்மில் தேறினோனாக நின் திரு சந்நிதியில். எந்தன் உயர்ந்த கண்மலையே என்றும் மாறா அடைக்கலமே, உன்னதா உன் மறைவினில் வந்தடைந்தே உந்தன் நாமத்தை உயர்த்திடுவே. உன்னதா உன் மறைவினில் வந்தடைந்தே உந்தன் நாமத்தை உயர்த்திடுவே. ஆமென். கர்த்தர் நமக்கு உயர்ந்த கண்மலையாய் இருக்கிறார். அந்த கண்மலையிலே நம்மளுடைய தீங்கு நாளிலே மறைத்து ஒளித்து நம்மளை பாதுகாக்கிறார். அது மாத்திரமல்ல, அந்த கண்மலையிலிருந்து வடுகிற தேனினாலே நம்மளை திருப்தியாக்கி தினமும் நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். நாமும் நடந்து மற்றவர்களையும் அந்த கண்மலைக்கு நேராய் அழைத்து வருவதற்கு நாம் செயல்படுகிறவர்களாய் இருப்போம். அந்த கண்மலையாகிய கர்த்தர் உங்களையும் என்னையும் ஆசீர்வதித்து நடத்த போதுமானவராய் இருக்கிறார். God bless you.